ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடையில் நான் முடவாட்டுக்கால் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த காலை எப்படி சுத்தம் பண்ணுறது, என்னென்ன சத்துக்கள் இருக்குது, எப்படி சாப்பிட்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரி இருக்குங்க. சைவ ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க. கிழங்கோட மேல் தோல் பார்த்தீங்கன்னா எப்படி ஆட்டுக்கால் இருக்குமோ அது மாதிரி தாங்க இருக்குது. பஞ்சாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். இது எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இந்த கிழங்கோட மேல் பகுதி தோலை கத்தியால் சீவிடுங்க. தோல் பகுதி நீக்கின பிறகு உள்ளர கிழங்கு இருக்கும், அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த கிழங்கு சூப்பு வச்சு குடிக்கலாம். நான் 2 பேருக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். முடவாட்டுக்காலில் சிலிக்கா, தங்கம், மெக்னீஷியம், இரும்பு, கால்சியம் ஆகிய சத்துனா இருக்குங்க. முடவாட்டுக்காலை அடிக்கடி சூப்பு வச்சு சாப்பிட்டோம்னா முழங்கால் வலி, குதிகால் வலி, முழங்கால் சவ்வு பலவீனம், தசை பிடிப்பு, கெண்டைக்கால் வலி, சதை இழுத்தல், உடல் அசதி இதுக்குன்னா ரொம்ப நல்லதுங்க. ஆரிக் அமிலம் இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பெண்களுக்கு கருப்பை சுருங்குதல், சிறுநீரகப்பை சுருங்குதல், மற்ற உள் உறுப்புகள் சுருங்குதல், புற்றுநோய் அபாயம் இதெல்லாம் தடுக்குதுங்க. முடவாட்டுக்கால் 4000 நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இது முக்கியமாக எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுதுங்க. இது எல்லாத்தையும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தாங்க சொல்கிறேன். இதை சூப்பாக செஞ்சு குடிக்கலாங்க. இது சைவ ஆட்டுக்கால் சூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பு எப்படி செய்யலாம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.